அப்படி ஒப்படைத்த காலத்தில் தளபதி மே 7ஆம் தேதி ஆட்சி பொறுப்பேற்கிறார். ஆனால் தமிழகம் முழுவதும் கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நிதி உதவி மட்டுமே தரவில்லை, கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை தன் உயிரை பொருட்படுத்தாமல் மருத்துவர்கள் எல்லாம் எச்சரிக்கை செய்து கூட அதை பொருட்படுத்தாமல் இந்த மக்கள் தான் எனக்கு முக்கியம், அவர்களுடைய உயிரை பற்றி நான் கவலைப்படவில்லை, அவர்கள் உயிரை நான் காப்பாற்றுவேன் என்று மருத்துவமனையிலே கொரோனா பாதுகாப்பு கவச உடை அணித்துக் கொண்டு மருத்துவமனைகளில் சென்று நோயாளிகளை பார்த்து மக்களோடு மக்களாக மனிதரை மிக்க முதலமைச்சராக திறந்தவரார் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் தலைவர் தளபதி அவர்கள். அது மட்டுமல்ல, திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதி, சமத்துவம், மாநில உரிமை, தொலைநோக்கு பார்வை, மொழிப்பற்று ஆகியவற்றை கருத்துக் கொண்டு எல்லாருக்கும் எல்லாமும் என்ற கொள்கை அடிப்படையில் சாதனைகளை நிறைவேற்றி வருவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதே போல இன்றைக்கு 2 ஆண்டு காலத்தில் எந்தவித வாக்குறுதிகளும் நிறைவேற்றவில்லை என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகளில் 90% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இன்றைக்கு அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கின்ற இன்றைக்கு மகளிர்கள் எல்லாம் இலவசமாக பேருந்திலே பயணம் செய்கிறீர்கள். இந்த பேருந்திலே பூக்கடை சரியில்லை என்று சொன்னால் அடுத்த கடைகளில் சென்று நல்ல பூவை வாங்க வேண்டும் என்று செல்கிறீர்கள் என்று சொன்னால் தளபதி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டத்தை, விடியல் பயண திட்டத்தை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த விடியல் விட்டு பயணம் தான் பிற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு இலவச பேருந்து பயணத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல மகளிர் உரிமை தொகையை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் சொன்னார்கள், தளபதி அவர்களால் மகளிர் உரிமை தொகையை கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் தளபதி அவர்கள் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தது மட்டுமில்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் பிற மாநிலங்கள் எல்லாம் பின்பற்றுகிற வகையிலே ஜார்க்கண்ட், கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகையை கொடுத்து அவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார் சொன்னால் இந்தியாவினுடைய முதலமைச்சராக திகழ்பவர் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்கள். அதே போல பெண்கள் எல்லாம் இன்றைக்கு தனியார் நிதி நிறுவனங்களில் சென்று நீதி கேட்டால் பல்வேறுபட்ட நெருக்கடிகள் கொடுக்கிறார்கள், அதை வசூல் செய்வதற்கு. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்கள் தருமபுரியிலே மகளிர் சுய குழுக்கள் என்ற குழுக்களை உருவாக்கி அவர்கள் கடன்களை கொடுத்து அந்த கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்த ஒரு ஒப்பற்ற ஆட்சியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு ஐநா சபை பாராட்டுகிற வகையிலே 2 கோடி மக்கள் பயணிக்கிற வகையிலே மக்களை தேடி மருத்துவம் என்கிற அற்புதமான திட்டத்தை உருவாக்கி தந்து இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இதை பாராட்டுகிற வகையிலே பின்பற்றுகிற வகையிலே ஆட்சியை செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்கள். விவசாயிகள் நித்தத்தை உழைக்கிறார்கள், ரத்தத்தை உயர்வையாக்கி விவசாயிகளை உற்பத்தி செய்கிறார்கள், ஏற்பிடித்து உழவு செய்து உலகெல்லாம் சோறுபடுவர் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு இலவச மின்சாரத்தை தந்துவிட்டாமல் இலவச மின் இணைப்புகளும் தந்து கொண்டிருக்கிற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல விவசாயிகளுக்காக தனி நிதிநிலை அறிக்கை உருவாக்கி உணவு தொழிலை மேம்படுத்துவதற்காக, விவசாயிகளுடைய வளர்ச்சியை மேம்படுவதற்காக இன்றைக்கு இந்தியாவுடைய முதுகலகத்தில் விவசாயத்தை சிறப்பாக செய்ய வேண்டியதற்காக வேளாண்மைக்கு தனி பட்ஜெட்டை உருவாக்கி தந்தவர் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் தளபதி.